ஸோ இன்றைக்கி பார்த்துட்டோம்னா 22/6/2024 ஃபஸ்ட்டு டாபிக் வந்துட்டு சென்னை டு கெட் அபவுட் 10 TMC feet அண்டர் த ப்ரப்போஸ்டு கோதாவரி காவேரி லைன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னாக்கா நேஷ்னல் வாட்டர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்ற ஏஜென்சி வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. WDA அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் லிங்க் ரிவர் ப்ராஜெக்ட்னால தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா 148 TMC கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, மணித்தனாதி ரிவர், ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு லிங்க் பண்ணிவிட்டு ஸோ அது மூலியமாக வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு பார்த்துட்டோம்னா 148 TMC கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு டோட்டலாக 148 TMC வந்துட்டு எக்ஸஸ் வாட்டர் வந்துட்டு இங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தமிழ்நாட்டுக்கு பார்த்துட்டோம்னா 41 TMC கிடைக்கும். அதில் சென்னைக்கு வந்துட்டு 10 TMC கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த டாப்பிக்கு NRCD அவங்க அப்படியே வந்துட்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 934 crore ஃபார் ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் நடந்தாய் வழி காவேரி ப்ராஜெக்ட் சேஸ் மினிஸ்டர்ஸ். ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒன்றும் இல்லை. ஸோ நேஷ்னல் ரிவர் கன்சர்வேஷன்ஸ் டைரக்டரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, NRCD அப்படின்னு. ஸோ இவங்க வந்துட்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க நடந்தாய் வழி காவேரி அப்படின்ற ப்ராஜெக்ட்டு. அது என்னன்னாக்கா ஸோ அந்த காவேரி ரிவரை வந்துட்டு சுத்தப்படுத்துறது, ஸோ கன்சர்வேஷன் பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்துட்டு நடந்தாய் வாலி காவேரி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஸோ ஃபார் கன்சர்வேஷன்ஸ் அண்ட் ரிஜுவனேஷன்ஸ் ஆஃப் காவேரி ரிவர் வாட்டர் அப்படின்னு சொல்லி இது இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த ப்ராஜெக்ட்டு, இந்த ஸ்கீம் வந்து நடந்தாய் வழி காவேரியை கொண்டு வராங்க. ஸோ இதனால் என்னென்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா சீவேஜ் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க, ரிவர் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, ரிவர் சர்ஃபேஸ் பண்ணுவாங்க, க்ளீனிங் பண்ணுவாங்க, அப்புறம் பீப்புளை பார்ட்டிசிபேஷன்ஸ் அண்ட் அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த நடந்தாய் வழி காவேரி ப்ராஜெக்டில் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்துட்டு 934 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. இது பார்த்துட்டோம்னா 60% வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 40% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அந்த பேசிஸில் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை நடத்துகிறாங்க. அடுத்தது எலி ஃபென்சிங் இன் கேரளா சீக்ஸ் டு எண்ட் மேன்மேட் கான்ஃப்ளிக்ட் அப்படின்ற டாபிக். ஸோ இதில் பார்த்துட்டோம்னா கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் ஒயிட் எலிஃபென்ட் டெக்னாலஜி அப்படின்ற ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு எலிஃபென்சிங் அப்படின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ஒரு எலிஃபென்சிங்கிற ஒரு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கன்னாக்கா சவுத் வயநாடு ஃபாரஸ்ட் டிவிஷனில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு ஃபென்சிங்கை வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா இது எலிஃபென்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த ஃபென்சிங்கு பக்கத்தில் போகும்போது சவுண்டு க்ரியேட் பண்ணும். அலாரமும் வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு கீப் ஃபென்சிங் வந்தோடனே அலாரம் சவுண்டு வந்து க்ரியேட் பண்ணும். இதனில் வந்துட்டு கேமரா எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து டைரெக்டாக என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ரேப்பிட் ரெஸ்பான்ஸ் டீமுக்கு கண்ட்ரோல் சென்டருக்கு வந்துட்டு அனுப்பிடும். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு இந்த அனிமல்ஸ், அதாவது எலிஃபெண்ட்டோட டீலிங் எப்படி இருக்குது, அவங்க கரெக்டாக இருக்கா என்ன ஏதுன்னு செய்வாங்க. ஸோ அடுத்தது ஆக்ட் பனிஷிங் ஆர்கனைஸ்டு சீட்டிங்ஸ் கம்ஸ் இன்டு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னாக்கா பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் ஆக்ட் 2024 அப்படின்றது கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா இது என்ன ஆக்ட் அப்படின்னாக்கா பரீட்சையில் ஸோ கவர்மெண்ட் எக்ஸாமில் ஆர்கனைஸ்டு சீட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்துட்டு 5 வருஷம் வரையும் ஜெயிலு ப்ளஸ் வந்துட்டு 1 கோடி ரூபா ஃபைனும் கொடுக்குறதா இந்த ஆக்டில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா மால் ப்ராக்டிக்ஸ் அண்ட் ஆர்கனைஸ்டு சீட்டிங் இஸ் இன் கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் அப்படின்றது தான் முக்கியமான அம்சம். அடுத்தது அர்மேனியா பிகம்ஸ் த லேட்டஸ்ட் நேஷன்ஸ் டு ரெகக்னைஸ் பாலஸ்தீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு அர்மேனியா கண்ட்ரி வந்துட்டு பாலஸ்தீன் அப்படின்ற ஸ்டேட்டை வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்களாம் டியூரிங் த காசா வார். ஸோ காசா வாரில் தெரியும் நமக்கு வயலன்ஸ் நடக்குது, சிவிலியன் பாப்புலேஷன்ஸில் வயலன்ஸ் நடக்குது பை த இஸ்ரேலி ஆர்மி. ஸோ இது வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு இந்தியாவிலேருந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1988 இந்தியா வந்து பாலஸ்தீன் ஸ்டேட்டை ரெகக்னைஸ் பண்ணியாச்சு. அடுத்தது மெத்தனால் நச்சு முறிவுக்கான
ஃபோமியோஃபைசோல் மருந்துக்கு தட்டுப்பாடு ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, மக்கள் நல்வாழ்வுத்துறை விளக்கம் அடிச்சிருக்காங்க. ஸோ 4 நிலை தர பரிசோதனை நடந்துச்சு. அதில் வந்துட்டு சைடு எஃபெக்ட்லாம் இந்த ஒரு ஃபைசோல் அப்படின்ற அந்த மருந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா சைடு எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறதுனால ஸோ இந்த ஒரு மெத்தனால் தயாரிக்கிறதுக்கான யூஸ் பண்ணுற இந்த ஃபோமியோஃபைசோலை வந்துட்டு நீக்கியிருக்காங்க. ஸோ எத்தனால்லேருந்து தான் மெத்தனால் அப்படின்றது தயாரிக்கிறாங்க இப்போ வரையும். ஸோ அடுத்த திருக்குறள் பார்த்தோம்னா, காக்கை கரவார கரைந்து உண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உல அப்படின்ற ஒரு குறள். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, காக்கை வந்துட்டு தனியாக சாப்பிடாமல் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பிட்ற மாதிரி நம்மளும் வந்துட்டு மனிதர்களும் வந்துட்டு நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டே. இது வந்து ஜூன் 21 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்து ஜூன் 21. ஸோ அடுத்தது என்ன டாபிக் பார்த்துட்டோம்னா, பேட்டன்ட் ஃபைலிங் கிரெடிட் BBIL as inventors of கோவேக்சின்ஸ் ஓம்னிட் ICMR. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, கோவேக்சின் அப்படின்ற ஒரு COVID-19 வேக்சின்ஸ் வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஆக்சுவலாக இதோட கிரெடிட் யாருக்குனாக்கா ICMR தான் போயிருக்கணும். ஆனால் வந்துட்டு BBILக்கு தான் இவங்க கிரெடிட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ BBIL அப்படின்றது என்னென்னா பாரத் பயோடெக் இன்டர்நேஷ்னல் லிமிடெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பேட்டன்ட் ஆக்ட் நம்ம இந்தியாவில் இருக்குது. 1970. 2006 வந்துட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னன்னாக்கா 20 வருஷம் டைம் கொடுப்பாங்க பேட்டன்ட் படி. ஸோ அதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் இதோட ஜெனரிக் மெடிசன்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த ப்ராடக்ட் நம்ம இந்தியாவில் பார்த்துட்டோம்னா ப்ராடக்ட் பேட்டன்ட்டும் இருக்குது, ப்ராசஸ் பேட்டன்ட்டும் இருக்குது. ஸோ 2 டைப் ஆஃப் பேட்டன்ட் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது. ப்ராடக்ட் பேட்டன்ட், ப்ராசஸ் பேட்டன்ட். ப்ராடக்ட் பேட்டன்ட் அப்படின்றது ஒரு ப்ராடக்ட் அவங்க தயாரித்தாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு பேட்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ இன்னொன்று என்னென்னா ப்ராசஸ், அந்த ஒரு ப்ராடக்ட்டை தயாரிக்கிற அந்த ப்ராசஸ் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கும் பேட்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ 2 பேட்டன்ட் மெத்தட் இருக்குது இந்தியாவில். ஸோ இந்தியா மேக் நியூ ரயில்வே லைன்ஸ் ஃபார் நார்த் ஈஸ்ட் இந்தியா வயா பங்களாதேஷ் பைபாஸிங் சிக்கன் நெக் கொரிடோர்ஸ். ஸோ இது வந்துட்டு புதுசாக வந்துட்டு பங்களாதேஷ் வழியாக சிக்கன் நெக் கொரிடோருக்கு பைபாஸ் பண்ணி ஒரு நியூ ரயில்வே லைன் வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியாவை கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி போட்டிருக்காங்க. இது வந்து 1275 கிலோமீட்டர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 லைன் ரூட்டு. ஸோ இது பார்த்தோம்னா 7 7 சிஸ்டர் வந்துட்டு நம்ம இந்தியாவை வந்துட்டு கனெக்ட் பண்ணுது. ஸோ கொல்கத்தாலேருந்து சிலிகுடிலேருந்து லம்டிங் அப்படின்ற இடம், லம்டிங்லேருந்து திருப்பி கொல்கத்தா. ஸோ இதை வந்துட்டு கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் நெக் கொரிடோர் பார்த்தோம்னா 22 கிலோமீட்டர் வந்துட்டு நியூ ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மொத்தம் 14 நியூ ரூட்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு பார்த்துட்டோம்னா ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.